அடிதோட எங்க வாரம் கணபதியே வாக்களிப்பாய அப்படி இருக்கின்ற பொழுது இடம் முந்தி முந்தி என்ன விநாயகமுவா கட்சி கணபதியே வேளவர்க்கம் பிறந்த என் பரிச்சாலியா அரசடி வேணான குளத்தங்கர பிள்ளையார குருவாதான் பிள்ளையார சத்திவாரம் தரமன்னா படி பிள்ளையார வெற்றி வர எங்க செல்லாண்டி அம்மரோட இருக்கிறால்தானே ஆனா மண்ண பகந்தா மதக்கர செல்லாண்டி எல்ல வரிச்ச வளை எழுதக்காரோ முழுக்கிறீனால்தானே அம்மா செத்து உடக்க செத்து உடங்க மகன் சத்தம் போல மறைக்கூடாது
நான் மரகையா 33 தேவர்களும் 41 சிசுமார்களும் தானே எந்த முகம் இருந்துட்டால் இன்னார் வழி இந்த சரணம் என்ன முடிவானங்கி சண்டை சரணம் என்ன பணிவடந்தே எங்க நாட்டுக்கார இடத்த சொல்ல ராமசாமி சிலகாலம் சாமி கடலோடு மணமார்கள் வந்து கொண்டு வந்திருக்கும் கடை சாமித்தலே அண்ணன் ஜலிக்குதல்ல மழை பெய்யுதோ கூறும் ஜலிக்குதெல்லாம் குத்தமான வடக்கே அங்க மகமகோ அங்க தேக்கமகோ நடக்குதம்மா இது சமயம் இந்த பிரகாரம் தானே எங்க வடநாட்டுக்காரர் வரகுண்ணா பெருங்குடியார் நெத்தம்மா இரம்பல உறக்கு நீதியுள்ளோம் மேலைக்கு அதிபதியான வேந்தன் குல ராஜமன்னன் உன்னுடைய சாமியும் தாமரக்கவனிச்சு 22 பேர்களும் காலாகதி அடைகின்ற பொழுது ஆனால் தந்தையும் தாய் 22 பேரும் மாண்ட கவலையை மறக்க முடியாமல் என் தங்கா உறவியானவர்கள் அண்ணா எனக்கு பக்கிருந்து விளையாட பச்சை கிளியானது வேணும் கூட இருந்து விளையாட கூண்டு கிளியானது வேணும் மான் வேணும் மயில் வேணும் மாடப்புறா சோடிகளானது வேணும் அண்ணா எனக்கு என்று சொல்லை தங்கச்சி இடமான இடத்துல கேட்கிறாங்க அண்ணன்மார் சாமிகள் தானே தங்காயி உனக்கு எந்த நாட்டு கிளியானது வேணுமோ சொல் கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்று சொல்ல தங்காய் இப்ப சொல்லுகிறாங்க கச்ச பிரிவு நடத்தாலை சீமை எல்ல பிரிவு எதிராளி சீமை பங்கு பிரிவு வகையாளி சீமைகள் தானே இந்த கிளியசங்களானது இருக்குதுங்கன்னா எனக்கு அந்த கிளியை கொண்டு வந்து கொடுக்கிறது மையானா என்னோட இருந்து தன்னானோ என்று தகுந்த கவியலானது பாடும் இல்லையோ என்று சொல்லி எனக்கு தெலுங்கு கவியானது பாடுங்களா என்று சொன்னார் தங்காய் தங்கையின் வேண்டுகோளுக்கு இணங்க அண்ணா ஆனால் தங்கமே ஏறிய பொழுது இறங்குறதுக்குள்ளாக உனக்கு அந்த கிளியானது தங்காயி உன் மாளிகைக்கு வரும் கவலை இல்லாமல் என்று சொல்ல அண்ணா நீங்க இந்த கிளியானதை கொண்டு வர வேணும்னு சொன்னா இந்த கிளியானது சொப்பனமானது கண்டு தாவட்டு தாவு இடமுட்டு இடமாறி போயிடும் நீங்க அண்ணா மேல வரக்காமல் மேகவலையும் ஈர வரக்காமல் கிட்டி வளையும்
சரி. அல்லையில் பறக்காத அரக்கவளை என்று சொல்லக்கூடிய 12,000 வளையடிக்க வேணும். நாகனை சங்கரிக்க பட்டா அடிக்க வேணும். வேங்கனை சங்கரிக்க வெற்றி வேலடிக்க வேணும். அடிக்க வேண்டும். கிளியை பிடித்து அழைத்துக் கொண்டு வர 5 வருடமுள்ள பஞ்சவர்ண கூடுகள் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்வது மெய்யானால் பிற்பாடு நீங்க போய் கிளியானதை கொண்டு வரலாம் என்று சொன்னார் தங்காய். தங்கையின் வேண்டுகோளுக்கு இணங்க அண்ணன்மார் சாமிகள் வீரபாக சாம்பகனை விட்டு வெற்றி வேங்கநாடு வீரப்பூர் நாட்டினானே கருகாளியம்மன் கோவில் பண்டகசாலைக்கு முன்பாக ஆனா 7 வண்டி பாரம் இரும்புகரி உமியானது அப்படியே இருக்க வீரபாக சாம்பகனை விட்டு தந்தர வழியாக இரும்புகரி உமியெல்லாம் வாங்கிட்டு வருகிறான். வீரபாக சாம்பகன் தந்தர வழியிலே இரும்புகரி உமியெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்து சங்கவடத்துக்கு முன்னால இறக்கி போடுகிறான் வடநாட்டிலே. தகவலை சொன்னார் பொன்னாம்பல சாமி இடத்தை. என் பொன்னாம்பல சாமியானவர்கள் திருக்கா முளியூர்ல ஆசாரிமார்கள் 7 வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. அவர்களை வர சொல்லி ஒரு சீக்கிரமாக வளவேலையானது முடிக்க வேண்டும் என்று தகவலை சொன்னார். அதன் பிரகாரமே வீரபாக சாம்பகன் திருக்கா முளியூர்ல தகவலை சொன்னான். ஆசாரிமார்கள் 7 வீட்டுக்காரர்கள் வந்து அட்டவானசு வாங்கினாங்க. அட்டவானசு வாங்கிட்டு இந்த இரும்புகாரி உமையெல்லாம் தானே காமாட்சி அம்மன் கோவில் பெரிய பற்றைகளே. அப்ப வீரபாக சாம்பகன் இரும்புகாரி உமையெல்லாம் கொண்டு வந்து காமாட்சி அம்மன் பட்டையில போட ரெடி ஆகிறார் இந்த ஆசாரிமார்கள். அப்ப அட்டவானசாக ஆளுக்கு ஒரு வள முத்தானது வாங்கிட்டு வீட்டில வந்து முத்துக்களை கொடுக்கிறாங்க. அடி பெண்ணே, அண்ணன்மார் சாமிகள் தானே கிளிவேட்டையாட போறாங்களாமா. அதனால வேல்வெடி அடிக்க வேணும், வலைகள் முடிய வேறவனே. அதனாலதான் அட்டவானசை கொடுத்திருக்கிறாங்க பெண்ணே என்று சொல்ல அப்ப ஆசாரிமார் மனை மக்கள் யாவர்களும் தானே ஐயோ சாமி உங்களுக்கு ராட்ட வேலையே தெரியாது, நீங்க சாமி அட்டவானசு வாங்கினீங்க தேர் வேலைக்கு அப்படி என்று மனை மக்கள் யாவர்களும் தானே அம்மானைக்கு முத்து போலே கண்ணீரோ நடத்தி வைக்கும்